அதெல்லாம் ஒன்று கடையில் அவங்க ஒன்று மேலே அதே ஆடுவாங்க. அப்படி காமிச்சாரு இது சொன்னேன் சொன்னேன் பால் எடுத்தோம் பால் த்ரோ எடுத்துன்னு சொன்னேன் சாரி கேட்டேன் காரில் வேணாம் டைம் ஆயிடுச்சு பத்து தெரியலையே 10-2 ஆள் இருக்காங்க வேலைக்கு அஞ்சு வந்தாங்க கெவினே வாங்க வா போன மேட்ச் தான் அதை சொன்னேன். உங்கள் மிஸ்டேக்கோ உங்கள் லைனில் ஏதோ வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துரு. எதுக்கு போட்டு பொறுமையாக இது பண்ணு. அவங்களுக்கு இன்ஜுரியாக கூட பார்க்குற ஓகே, நீ அதுக்குன்னு பாலே எடுக்க மாட்டேன். அதான் பாலை நீயே உன் பாலை நீயே எடுத்துட்டேண்ணா. ஆனாலும் நடுவில் என்னதான் சொன்னேன், அவன் பாலுன்றான். ஆனாலும் கண்ணு மூடி 3 நேரம் ஒரு அடிக்கிறேன் அடிச்சிட முடிவு போட்டேன்னா ஓப்பனாக இருக்கும்போது அடிக்கிறேன். அந்த பாலை தூக்கி ரைட்டில் வெளியே மூலையில் தள்ளி விட்டாங்க. அங்கே கிட்ட தான் நாங்கள் அடிச்சு சொன்னது. நீ உன் லைனில் அந்த பால் மிஸ்டேக் ஆகுதா, அதனால மொத்த இது அவங்களுக்கு ஈஸியாகிடுது. நீ அந்த பாலை நீ ஸ்ட்ராங்காக எடுக்க ட்ரை பண்ணனா அவங்களுக்கே வந்து ப்ரெஷராக ஆரம்பிக்கும். நீ ஈஸியாக விட்டுட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுது. சரி ட்ரிபிள் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு மேன் டவுன் ஆகிடுதா, அதனால கஷ்டமாயிடுது. சென்ட்ரல் அப்போ தான் ஓட்டையாக ஆரம்பிக்குது. இவர் அப்போ அந்த விக்கெட் வந்து அந்த நேரத்தில் வேற எங்கேயா மேன் பிடிக்கணும்னு போயிடுறாரா, சென்ட்ரு அவங்க ஈஸியாக ஒருத்தர் வந்துடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாத, அதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கேம் மட்டும்தான். ஆமாம் இல்லை இதுக்கு இப்போ கேம் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் பொங்கல் போச்சுல, சரி 4 அடிச்சிட்டோம்ல நம்ம. அதுதான் இருக்கிறதுலே கடுப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர அதான் நான் பின்னாடி போனப்பறம் அந்த மேட்ச் ரொம்ப கடுப்பு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா தானே அந்த மொமெண்ட்டை கேரி பண்ணுவோன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் மேட்ச்ல கோல் கீப்பர் இங்க உள்ள தான் அடிச்சாரு. அது என்னன்னு தெரியல. நான் இப்பெல்லாம் வந்துட்டு அவன் நம்ம பேசி நம்ம ஆடணும்னா அவனும் ஒன்றுமே இல்லைன்னா அவனும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பாட ஆரம்பிச்சிட்டான். பால் எதுவும் மிஸ் பண்ணல. அதுதான் அது ஒருத்தர் கொடுக்குற எனர்ஜி பஞ்ச் பண்ண சொன்னீங்கல்ல, பஞ்ச் பண்ண ஃபுல்லாக அவங்க எப்படி சொல்கிறது, என்கிட்ட வந்தாலே 2 பேராக ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல, 2 பேராக வந்து இப்படி ஒருத்தர் எடுத்துகிட்டு இன்னொருத்தர் போகிறதுக்குள்ளே மேக்ஸிமம் டச் பால் எதிர்பார்ப்பேன். நான் அதனால பால் வந்து கேட்டேன். நீ அப்படி போயிட்டு திருப்பி அப்புறம் வந்து நீ என் பக்கத்தில் வந்த, நான் உன் பக்கத்தில் வந்து நின்றுட்டேன். நீ உனக்கு போட நீ அப்படியே அடிச்சிருக்க வேண்டியது. நீ திருப்பி கொடுத்தது தான் அவ்வளோ நேரம் சுற்றி இருந்தான். சென்டரில் அப்படியே போட்டல அதை லைட்டாக ஃபஸ்ட் அடிச்சு தான் இல்லை. நான் ஃபஸ்ட் அவங்க இப்போ என்னோட யார் எனக்கு ஜாப் பண்ணாலும் சைலஸ் ப்ரோ வந்துட்டாரு. அப்படி இல்லையா யாரு நான் வந்து மொத்தம் வந்து இதையே மறைச்சிருக்காரு என்ன அவர் உடம்புக்கு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ட்ரிபிள் பண்ணிட்டு அடுத்த மாதிரி நான் மேலே பார்க்கும்போது மேலே ஆறுது நம்ம 3 பேர் தான். நீங்கள் வந்துட்டு கீழே அந்த மட்டும் நினைக்கிறீங்களா, கெவின் தாங்க. கெவின் வந்து 2 மேனு பின்னான்னு நிற்கிறான். நான் யாருக்கு போடுவேன் அந்த நேரத்தில். அழகு நானா அவுட்டே போல. நீ ஒரு பால் விட்ட பரவாயில்ல, பால் அவுட் போனா நீ பிக் பண்ற பால் போல.
அழகாக ட்ரிபிள் பண்ணிட்டு வந்தார். அவர் ட்ரிபிள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா குனியர் வரும். குனியர் அப்போ தான் நம்மளுக்கு அது ட்ரிபிளிங் கரெக்டாக இருக்கும். ஐயா மழை பெய்யுது. ஆமாண்ணா. ஐயோ வீட்டுக்கு போகிற நேரத்தில் தான் கடுப்பாக இருந்தேன். அவர் டிஃபென்ஸ் பண்ணுறாரு. யார் டீம் அவரு? எப்படி கெவினே? நான் டாரன் ஒரு 3 கிராஸ் பார் வச்சிருப்பியா? நல்ல வேலை பால் மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா நம்ம இருக்கிற பாலுக்கு பால் கண்ட்ரோலே வராது. வேகமாக ஓடும். சாயங்காலம் தூரம் போடும்போது மனம் வருத்தமாக இருந்து ஐயோ நீங்கள் விளையாட விடாமல் பண்ணுறோம். இல்லையா விக்கி விக்கி தெரிஞ்சு போகிறாலே தெரியாமல் தெரியல. உனக்கு எனக்கு செட் ஆகிடுச்சு. தொடர்ந்து 3 மேட்ச் ஒரே தப்போம். எனக்கு அது மாதிரி இப்போ குத்து பால் கொடுத்து ஆடினா அது மாதிரி தான் நல்லா பிடிக்குமே. கோல் அடிக்கிறோம் இல்லையா? பால் நம்ம காலில் நிறையா இருக்கு. நீங்கள் 3 வாரமாக இருக்கீங்க. முகேஷ் 4-5 வாரமாக என் டீம்லேயே இருக்கான். ஆனால் அவன் தான் உனக்கு நான் பால்லாம் கொடுத்து ஆடினா. நீ சொல்லி சாட் ஜிபிடி போட்ட டீம் நல்ல காலம் நமக்கு நல்லா கொடுப்பாரு. எந்த டீம் இருந்தாலும் பேசி ஆட வைக்கிறது பேர் நம்மளாம் எப்படி எனக்கு தெரிஞ்சு நம்மள தான் நினச்சிருப்பாங்க. எப்படி அதான் மேட்ரு. பாத்தியா இல்லையா? அங்கே ஒரு ஸ்பார்க் அங்கே போய் இல்லையா தயவு வச்சுலாம் பால் எடுக்கிறான் ஆள். எப்படியே ஜெர்சி ஆர்டர் பண்ணியிருப்பேன். குரூப்பில் போட்டாங்களே அதுக்குள்ளே 8 பேர் யார் இது வாங்குது? அதான் எனக்கு நான் தான் ரேட்டுக்கு நானே மீஷோவில் வாங்கினது ஜஸ்ட் 199. வாங்கப்பா முட்டை வாங்கினார் சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சுறாங்க. பை எக் என் முன்னாடி தான் குடும்பஸ்தன்றா. நைட்டு சைடிஷ் சாம்பார் வச்சாங்க மதியா. நான் நைட்டு சாப்பிட மாட்டேன்ல. அவர் நான் தான் சொன்னல டயட் ஒன்று மெயின்டைன் பண்ணுறேன். சுகர் டயட் மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் 12 மணி நேரம் முன்னே அதுவும் முடியல. இப்போ நைட்டு முட்டை சாப்பிடாமங்கிறேன். மற்ற நாளையும் சாப்பிட்றது இல்லைதா. இன்னைக்கு மதியம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். வீட்டு வரையும் 6 ஆயிடுச்சு. அதனால் சாப்பிடல. கொஞ்சோண்டு சாப்பிடாது. முட்டை போட்டு போடு.